வணக்கம். காவேரி மருத்துவமனை வழங்கும் டாக்டரிடம் கேளுங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது நான் சிவசங்கரே சுந்தர். மைக்ரோ சர்ஜரி அப்படின்னு சொல்லப்படுற நுண் அறுவை சிகிச்சைனா என்ன மாதிரியான உடல் சீரமைப்புக்கு இந்த மைக்ரோ சர்ஜரி தேவைப்படுது, அதன் பலன்கள் என்ன அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போறோம். நேயர்கள் உங்களுடைய சந்தேகங்களை கீழே குறிப்பிட்டிருக்கக்கூடிய ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணி டாக்டர் கிட்ட கேட்கலாம். காவேரி மருத்துவமனையின் மைக்ரோ சர்ஜன் டாக்டர் ஸ்கந்தா தான் நம்ம கூட ஸ்கைப் மூலியமா இணையறாங்க. டாக்டர் இன்வைட் பண்ணலாம். டாக்டர் வணக்கம். வணக்கம் டாக்டர். ஃபர்ஸ்ட், மைக்ரோ சர்ஜரினா என்ன விதமான உடல் சீரமைப்புக்கெல்லாம் இது தேவைப்படும் அப்படிங்கிற ஒரு விளக்கத்தை நீங்க கொடுக்கலாம் நேயர்களுக்கு. மைக்ரோ சர்ஜரினா அதுக்கு நிறைய பாகங்கள் உண்டு. ஒரு 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 சின்ன தசை நாளமோ இல்ல ரத்த குழாவோ தலைமுடியோட சிறியதா இருக்கிற சூச்சர்ஸ் அண்ட் ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், தட் இஸ் நம்ம மைக்ரோஸ்கோப்னு சொல்லுவோம், இதை வச்சு சேர்த்து வைக்கிறதா மைக்ரோ சர்ஜரி. இதான் ஒரு சிம்பிளிஃபிகேஷன். பட் மைக்ரோ சர்ஜரி அப்படிங்கிறது நிறைய பாகங்கள் உள்ளது. ஸோ ஒரு பாகம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப காமனா நம்ம யூஸ் பண்ற ரீபிளான்ட்னா ஒரு உறுப்பு துண்டாகி கம்ப்ளீட்டா உடம்புக்கு வெளியில போய் அதை நம்ம ரீஅட்டாச் பண்றது. அதான் மோஸ்ட் ட்ராமேட்டிக் ஃபார்ம் ஆஃப் மைக்ரோ சர்ஜரி. அதே மாதிரி மைக்ரோ சர்ஜரி நிறைய இடத்துல நாங்க யூஸ் பண்றோம். ஒரு சர்க்கரை வியாதினால கால் மோசமா இருக்கிற கால்களை காப்பாத்துறதுக்கு மைக்ரோ சர்ஜரி யூஸ் பண்றோம். நரம்புகள்ல பாதிப்பு தான் யூஸ் பண்றோம். லிம்ஃபெடிமா அப்படிங்கிறது யானைக்கால் வியாதி, இதுல எல்லாம் மைக்ரோ சர்ஜரி யூஸ் பண்ணலாம். டாக்டர், பொதுவாக இப்போ ஆக்சிடென்ட் ஆகும்போது இந்த மைக்ரோ சர்ஜரி பெரிய பிளே ரோல் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. பொதுவாக ஆக்சிடென்ட் ஆகும்போது கை காலுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா ஆர்த்தோபெடிஷியனை தேடி போடுறதான் வழக்கமாக இருக்கு. அந்த இடத்துல நரம்புகளை சீரமைக்கிறதுக்கு என்ன மாதிரியான தேவை இருக்கு? மைக்ரோ சர்ஜரியோட வேலை அந்த இடத்துல எந்த அளவு பலன் அளிக்கும்? ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஆர்த்தோபீடிக் அண்ட் மைக்ரோ சர்ஜரிங்கிறது ஒரு கம்பைன்டு திங். அப்போ இது ரெண்டும் சேர்ந்தாதான் ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்க முடியும். மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு காலோ இல்ல கையோ மோசமா அடிபட்டிருக்கு அப்படின்னா, எலும்பு மட்டும் அடிபட்டிருக்குன்னா எலும்பை சரிப்படுத்தினா போதும்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. அதே எலும்புக்கு ஒரு திசுக்கள் இல்லாத கவர் இல்லாம இருந்தாலும் அந்த எலும்பு அழுகி போயிடும். அண்ட் அதே பேஷண்ட் அந்த காலோ கையோ இழப்பாங்க. ஸோ மைக்ரோ சர்ஜரி எங்க ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி டிஷ்யூக்கள்ல வேற இடத்துல கொண்டு கால்லயோ இல்ல கையில இருக்கிற ரத்த குழாவோட கனெக்ஷன் கொடுத்துரும். அப்படி இருந்தாதான் அடியில் இருக்கிற எல்லா பாகங்களையும் காப்பாற்ற முடியும். அண்ட் ஓவராலா ஒரு நல்ல ரிசல்ட் வரும். ஸோ ட்ராமா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபீடர் ஃபார் மைக்ரோ சர்ஜரி. டாக்டர், நீங்க சொன்னீங்க ஆர்த்தோபெடிஷனும் சேர்த்து மைக்ரோ சர்ஜரியும் ஒரு ஆக்சிடென்ட் ஆகி வரும்போது கை கால் சீரமைப்புக்கு நாங்க செய்யறோம் அப்படின்னு சொன்னீங்க. என்ன மாதிரியான தேவைகள் அந்த இடத்துல இருக்கு? ஒரு பேஷண்ட் வரும்போது அதுல எதை மறந்து போயிடுறாங்க, அதற்கான ஒரு ட்ரீட்மெண்ட்டே எடுக்காம இருந்திருப்பாங்களா இருக்கும், அது பின்னாட்கள்ல பாதிக்கக்கூடிய ஒரு சூழல் கூட இருந்திருக்கும். அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? டெஃபினட்டா. இப்போ ஒரு மோசமா எலும்பும் இருக்கிற தசையும் எல்லாம் கிழிஞ்சிருந்தால் எலும்பு மட்டும் சரிப்படுத்தினா போராது. அதே எலும்பு ஒழுங்கா நம்ம ட்ரீட் பண்ணல, ஒழுங்கான டிஷ்யூக்களோட நம்ம கவர் கொடுக்கல அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிற்காலத்துல அதே எலும்பு சுத்தமா அழுகி போய் இன்ஃபெக்ட் ஆகி அந்த காலை இழக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி நிறைய பேஷண்ட் எங்களுக்கு வருவாங்க. ஸோ ஒரு இடத்துல ஆப்ரேஷன் பண்ணிட்டு எலும்பு மட்டும் சரிப்படுத்தி பாத்தீங்கன்னா அப்படியே ஒழுகிட்டே இருக்கும். அண்ட் அந்த ஒரு எக்ஸ்ரேல எம்ஆர்ஐ எடுத்து பார்த்தோம்னா ஆஸ்டியோமைலைட்டிஸ், கம்ப்ளீட் போன் இன்ஃபெக்ஷன் இருக்கும். அண்ட் அந்த காலை ஒண்ணுமே செய்ய முடியாது. ஸோ அண்ட் அதே மாதிரி இன்னொரு எக்ஸ்ட்ரீமும் பார்த்துருக்கோம். நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த காலை எதுவுமே பண்ண முடியாது, காப்பாற்ற முடியாது, காலை எடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி எங்களுக்கு நிறைய வரும். திஸ் இஸ் வேர் மைக்ரோ சர்ஜரி பிளேஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். மைக்ரோ சர்ஜரி இருக்கிறதுனால முன்னாடி எந்த கால்களோ எந்த உறுப்புகளோ இழந்துட்டு இருந்தோமோ அதெல்லாம் நாங்கள் சர்வசாதாரணமாக காப்பாற்றுறோம். இது ருட்டீனாக நாங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கோம். டாக்டர், ரொம்ப முக்கியமா டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்லாம் இருக்காங்க. இப்போ நீரிழிவு வியாதிகள் இருக்கும்போது கால் அதிகமாக பாதிக்கப்படும். கால்களில் புண்ணெல்லாம் இருக்கும்போது விரலை எடுக்கணும், காலை எடுக்கணும், அந்த மாதிரியான நிறைய பிரச்சனைகள் அந்த பேஷண்ட்ஸ்க்கு இருக்கிறது உண்டு. பட் ஒரு சுகர் பேஷண்ட் இருக்கும்போது அவங்க காலை பத்திரமா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்றோம். அதுக்கு மைக்ரோ சர்ஜரியில என்ன தீர்வு இருக்கு டாக்டர்? ஆக்சுவலா நீங்க நல்லதா இந்த பாயிண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. எங்களோட டிபார்ட்மெண்ட் நம்ம கண்ட்ரியில ரொம்ப ஃபேமஸ் இந்த பர்டிகுலர் ப்ராப்ளமுக்காக. ஏன்னா நீரிழிவு நோய் டயபெட்டிஸ் அப்படிங்கிறது இட் காசஸ் சம்திங் கால்ட் எண்ட் ஆர்டீரியோபதி. அப்படின்னா என்னன்னா ரத்த குழாயெல்லாம் பாதிச்சிருக்கும். ஸோ ரத்த குழாய் பாதிச்சிருக்குன்னா அதுல மைக்ரோ சர்ஜரி செய்யணும் அப்படின்னா அதுக்கு கொஞ்சம் டெக்னிக்கல் எக்ஸ்பர்டீஸ் நிறைய தேவை, ரொம்ப ரொம்ப கஷ்டம். பட் அதே நம்ம மைக்ரோ சர்ஜரி செய்ய முடியும் அப்படின்னா எந்தெந்த கால்களை சாதாரணமா இழப்போமோ அதெல்லாம் நிறைய காப்பாற்ற முடியும். இது நாங்க நிறைய செய்யறோம்.
பேசிக்கா என்னன்னா கால்ல ரீகன்ஸ்ட்ரக்டிவ் ஆப்ஷன், ஏன்னா வந்து பக்கத்துல இருக்கிற தசைகள் எல்லாம் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் கம்மி. அதே மாதிரி டயபெட்டிக் ஃபுட்ல ரத்த குழாலாம் வீங்கி இருக்கும், சரியா இருக்காது அப்படிங்கறதுனால மைக்ரோ சர்ஜரி செய்யறதுக்கு நிறைய பேர் தயங்குவாங்க. பட் அந்த மாதிரி சுச்சுவேஷன் நம்ம மைக்ரோ சர்ஜரி செய்யற போது ரொம்ப ரொம்ப நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். ஏன்னா நிறைய பேஷண்ட் வந்து அந்த காலை இறக்க போறோம் அப்படிங்கிற பேஷண்ட் எல்லாம் எங்களுக்கு 3 இயர் 4 இயர் ஃபாலோ அப்லாம் இருக்காங்க. அதே மாதிரி அந்த மாதிரி மோசமான கால்கள்ல மைக்ரோ சர்ஜரி பண்ணா திரும்பி அந்த காலை இறக்கக்கூடிய சான்ஸ் குறைய ஆரம்பிக்கும். டாக்டர் நீங்க சொன்னீங்க டயபெட்டிக்கால பாதிக்கப்பட்டிருக்க நிறைய பேர் அவங்களோட கால்களை நாங்க மைக்ரோ சர்ஜரி மூலியமா காப்பாத்திருக்கோம் அப்படின்னு சொன்னீங்க. பட் இந்த அவேர்னஸ் வந்து மக்கள் மத்தியில எந்த அளவு இருக்கு? ஜென்ரலா ஒரு டயபெட்டிக் வந்திருக்கு, காலில் ஒரு புண்ணுனா என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்டுக்கு மக்கள் பெருமளவு போறாங்க? இந்த மைக்ரோ சர்ஜரி குறித்த ஒரு அவேர்னஸ் எந்த அளவுக்கு இருக்கு, இன்னும் வரணும்னு நினைக்கிறீங்க? ஆக்சுவலா வந்து மைக்ரோ சர்ஜரி அப்படிங்கறத விட இதை காலை காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற அவேர்னஸ் கண்டிப்பா வரணும். டயபெட்டிக் ஃபுட் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ரொம்ப காமன் ப்ராப்ளம். அதுல என்ன ப்ராப்ளம் அப்படின்னா பெரிஃபெரியிலயோ இல்ல எல்லா இடத்துலயும் எல்லாராலையும் ட்ரீட் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க, அண்ட் நாம செய்யறது கரெக்ட் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ இது காப்பாற்ற முடியுங்கிற அறியாமை நிறையவே இருக்கு. ஸோ இதுக்குதான் இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த மாதிரி எனக்கு நிறைய எக்ஸாம்பிள் இருக்கு. ஸோ என்னன்னா இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல பேஷண்ட் வந்து கொஞ்சம் ரிசர்ச் பண்ணணும், இது செய்ய முடியுமா. அதனால நாங்க எல்லா கால்களையும் காப்பாற்றணும்னு சொல்லலை. பட் டெஃபினட்டா நிறைய சுச்சுவேஷன்ல அட்டென்ட் கொடுக்க முடியும். அண்ட் ஒரு ஐடியல் பேஷண்ட்ல வந்து பார்த்தோம்னா மைக்ரோ சர்ஜரி வச்சு ரெக்கவரி டைமும் ரொம்ப குவிக்கா இருக்கும். பட் டாக்டர் இந்த மைக்ரோ சர்ஜரி இந்த வார்த்தையே வந்து நிறைய பேருக்கு இன்னும் புதிதாக தான் இருக்கும், போய் சேரலை அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ட்ரீட்மெண்ட் வந்து எப்படி பண்ணுவாங்க, இதன் சார்ந்த விளக்கங்கள் என்ன, முதல்ல இந்த புரிதல் மக்களுக்கு வரணும் இல்லையா? இந்த சர்ஜரி நம்ம சூஸ் பண்ணலாம், இந்த ட்ரீட்மெண்ட்டை சூஸ் பண்ணணும்னா அதை பற்றின நாலேஜ் இருக்கணும் இல்லையா? அது சார்ந்த விளக்கங்கள் என்னவா இருக்கும் டாக்டர் உங்ககிட்ட? ஸோ மைக்ரோ சர்ஜரி நாங்க வந்து என்ன ஸ்கேல்ல பண்றோம்னா ஜஸ்ட் யோசனை பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு குழந்தைக்கு நாங்க விரல்ல கட் பண்ண விரல்ல சேர்த்து வச்சோம். ரத்த குழா பாத்தீங்கன்னா 0.7 மில்லிமீட்டர். 0.7 உங்க பால் பாயிண்ட் பேனாவோட நுனி, அந்த நுனியில இருக்கிற ரத்த குழாவை நம்ம சேர்த்து வைக்கிறோம். நாங்க நார்மலா செய்யற ரத்த குழா பாத்தீங்கன்னா 2 மில்லிமீட்டர். 2 மில்லிமீட்டர்ங்கிறது நீங்க ஸ்கேல்ல அளந்து பார்க்கலாம். ஸோ மைக்ரோ சர்ஜரிங்கிறது இந்த மாதிரி ரத்த நாளங்கள், தசை நாளங்கள், நரம்புகளை இந்த லெவல்ல வந்து சேர்த்து வைக்கிறோம் ஆப்டிக்கல் மைக்ரோஸ்கோப்ஸ் வச்சுட்டு. ஸோ இட்ஸ் அ வெரி வெரி ஃபைன் ஜாப். அண்ட் அதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபெயிலியர் அப்படிங்கிறது வந்து எங்களோட எரர்ங்கிறது ஃபியூ மைக்ரான்ஸ் தான். ஸோ அந்த மைக்ரான்ல எரர் ஆச்சுன்னா உங்களுக்கு ரத்த குழா அங்கேயே கிளாட் ஆயிடும், ஒன்றும் செய்ய முடியாது. ஸோ பட் இதெல்லாம் தாண்டி போனோம்னா மைக்ரோ சர்ஜரி எங்க ஹேண்ட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ரிலையபிளா இருக்கும். டாக்டர் இதில் ரத்த இழப்பு அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறத வந்து தெரிஞ்சுக்க முடியுது. ஹாஸ்பிட்டலில் எவ்வளோ நாள் ஸ்டே பண்ணணும், இதன் சார்ந்த பலன்கள் எந்த அளவுக்கு வந்து ஒரு பேஷண்ட்டுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது, எந்த இடத்துலலாம் இந்த சர்ஜரியை நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம் ஒரு பேஷண்ட்? இப்போ மைக்ரோ சர்ஜரியில என்ன செய்யறோம் அப்படின்னா ஒரு இடத்துல இருந்து ரத்த ஓட்டத்தை எடுத்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு வரோம். விச் பேசிக்கலி மீன்ஸ் அந்த புது இடத்துக்கு போற இடத்தோட ரத்த ஓட்டம் நல்லா இம்ப்ரூவ் ஆகும், சூப்பர் சார்ஜ் ஆகும். ஒரு மைக்ரோ சர்ஜரி பண்ணிருக்கிற பேஷண்ட்டை நீங்க 1 வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா அதே நேரம் ஒரு ஸ்கின் கிராஃப்ட் வெறும் தோல் எடுத்து போட்ட பேஷண்ட் பார்த்தீங்கன்னா நிறைய வித்தியாசம் இருக்கும். நிறைய தடவை அந்த தோல் வெறும் தோல் மட்டும் எடுத்து போட்ட பேஷண்ட் பாத்தீங்கன்னா அந்த கால் அங்கே கொஞ்சம் சின்ன சின்ன புண்கள் இருக்கும், இன்ஃபெக்ஷன் இருக்கும். வேற ஒரு மைக்ரோ சர்ஜிக்கல் பேஷண்ட்டுக்கு வந்து அவ்வளவு இருக்காது, மெயின்டெனன்ஸ் கொஞ்சம் குறைவா இருக்கும். ஸோ இதுதான் மெயின் அட்வான்டேஜ். செகண்ட் திங் வந்து மைக்ரோ சர்ஜரியில ரெக்கவரி ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும். ஸோ இப்போ யூஸ்வலா நாங்கள் தட் இஸ் மேல் பாதத்துக்கு, நாட் வெயிட் பேரிங் ஏரியா, நாங்கள் ஒரு மைக்ரோ சர்ஜிக்கல் ப்ரொசீஜர் பண்ணோம்னா பை செகண்ட் வீக் நான் வெயிட் பேரிங் மொபிலைசேஷன், விச் மீன்ஸ் நார்மல் காலில் நடக்க வைக்க ஆரம்பிச்சிருவோம். 3வது வாரத்தில் ஃபுல் வெயிட் பேரிங்கே ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த ஸ்பீட்ல ரெக்கவர் ஆகும். அண்ட் யூஸ்வலி பேஷண்ட்ஸ் வந்து எங்களுக்கு மைக்ரோ சர்ஜிக்கல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் வேற எந்த ப்ராப்ளம்ஸ் எதுவுமே இல்லைன்னா 5-6 நாள் தான் ஹாஸ்பிட்டலில் இருப்பாங்க. ஓகே டாக்டர், நீங்கள் சொல்லும்போது நரம்புகளை ஒரு இடத்துல இருந்து எடுத்து எந்த இடத்துல பிரச்சனையோ அங்கே வந்து இணைத்து அதற்கான தீர்வை கொடுக்க முடியும் அப்படின்றத பார்க்க முடிகிறது. இந்த நரம்புகள் ஆக்சிடென்ட் ஆகும்போது நிறைய கட்டாறதுக்கான சான்சஸ் இருக்குது. இந்த நரம்பு இணைப்புன்றது எப்படி இந்த மைக்ரோ சர்ஜரி நுண்துளை அறுவை சிகிச்சையில் செயல்படுத்தப்படுது டாக்டர்? நீங்க கேட்டது ரொம்ப ரொம்ப நல்ல கொஸ்டின். நாங்க நிறைய வந்து இந்த பிரேக்கிங் பிளெக்ஸஸ் சர்ஜரின்னு பார்ப்போம். ஏன்னா கழுத்துல இருந்து முக்கியமா 5 நரம்புகள் வருது. ஒரு நரம்பு சிம்பிளிஃபை பண்ணி சொல்லணும்னா ஒரு நரம்பு ஷோல்டர் தூக்கிறதுக்கு, ஒரு நரம்பு வந்து முட்டி மடக்கிறதுக்கு, ஒரு நரம்பு வந்து எல்போ ரிஸ்ட் எல்லாம் இது ஏற்றத்துக்கு,
அண்ட் மீதி 2 நரம்புகள் கை விரல் ஆக்ஷன் கொடுக்கறதுக்கு இருக்கும். இந்த இன்ஜரி பேரு பிரேக்கியல் பிளெக்ஸஸ் இன்ஜரி. இதுவும் மைக்ரோ சர்ஜரியில கரெக்டான டைம்ல ஐடென்டிஃபை பண்ணா டெஃபினட்டா வந்து ஐடியல் பேஷண்ட்ல நல்ல ரிசல்ட் கொடுக்க முடியும். அதே சில தடவை பாத்தீங்கன்னா முதுகு தண்டு வடத்துல இருந்து அவல்ஷன் புடிச்சு இழுத்துருக்கும். அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல மைக்ரோ சர்ஜிக்கலா நம்ம அந்த நரம்பை சேர்த்து வைக்க முடியாதே தவிர நர்வ் டிரான்ஸ்ஃபர்னு சொல்லுவோம், மாற்று நரம்பு அறுவை சிகிச்சை, அதெல்லாம் செஞ்சோம்னா ஒரு பேஷண்ட்டுக்கு யூஸ்ஃபுல் ஃபங்க்ஷன் கொடுக்க முடியும். ஸோ மைக்ரோ சர்ஜரி இந்த ஒரு சுச்சுவேஷன்ல எங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓ, ஆக்சுவலாக மாற்று சிகிச்சை அப்படின்றது நிறைய உடல் உறுப்புகளில் மக்கள்கிட்ட போய் சேர்ந்த ஒரு விஷயமா இருக்கும். ஆனால் மாற்று நரம்பு சிகிச்சை அப்படிங்கிறது அதற்கான தீர்வு எதுக்கெல்லாம் இருக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு விழிப்புணர்வு இருக்கா அப்படின்றது எனக்கு தெரியல. இந்த மாற்று நரம்பு அறுவை சிகிச்சை அப்படின்றது என்னென்ன பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வாக இருக்கும் டாக்டர்? இப்போ நான் காமனா சொன்னது பிரேக்கியல் பிளெக்ஸஸ்ல நாங்க யூஸ் பண்ணுவோம், நர்வ் டிரான்ஸ்ஃபர்னு சொல்லுவோம். ஓகே. இப்போ பிரேக்கியல் பிளெக்ஸ் இன்ஜரியில பாத்தீங்கன்னா ஷோல்டர் தூக்க முடியாது. பட் இதே வந்து இங்க தோல் இப்படி தூக்கக்கூடிய நரம்பு ட்ரபீசியஸோட நர்வ் ஸ்பைனல் ஆக்சரிக்கு சூப்ரா ஸ்கேப்புலர் நர்வ் டிரான்ஸ்ஃபர்னு செய்வோம். அப்படின்னா பேஷண்ட்டுக்கு அட்லீஸ்ட் ஒரு இந்த ஆக்ஷன் வர ஆரம்பிக்கும். இது வந்து ஒரு ஓவர் சிம்பிளிஃபிகேஷன் எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக சொன்னேன். இன்னொரு சுச்சுவேஷன்ல நாங்க எங்க மாற்று நரம்பு அறுவை சிகிச்சை செய்யலாம் அப்படின்னா இந்த ஹான்சன், இந்த தொழுநோய் லெப்ரசின்னு சொல்லுவோம். அதுல சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா நரம்பு கம்ப்ளீட்டா டேமேஜ் ஆயிருக்கும், பட் சில நரம்புகள் நல்லா இருக்கும். அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல நர்வ் டிரான்ஸ்ஃபர் நம்ம செய்யலாம். டென்னன் டிரான்ஸ்ஃபர்னு சொல்லுவோம். தசை நாளங்களையும் மாற்றி ஒரு வேற தசை செய்யற ஃபங்க்ஷனை இது நம்ம யூஸ்ஃபுல்லா நம்ம கொண்டு வர முடியும். கால்களில் நரம்புகள் சம்பந்தமான பல வியாதிகளுக்கு தீர்வுகள் மைக்ரோ சர்ஜரி முறையில் கிடைக்கும் அப்படின்னு சொல்றீங்க. இப்போ லிம்ஃபெடிமான்னு சொல்லுவாங்க, யானைக்கால் வியாதி இருக்கிறவங்களுக்கு இந்த மைக்ரோ சர்ஜரி முறை என்ன விதமான தீர்வுகளை கொடுக்கும் டாக்டர்? ஆக்சுவலா லிம்ஃபெடிமால தான் மைக்ரோ சர்ஜரி வந்து ரொம்ப முன்னேறி ஒரு லாஸ்ட் 2-3 வருஷமா. ஒரு காலத்துல வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா இதுக்கு தீர்வே கிடையாது, இந்த பேஷண்ட் அங்கங்க சுத்திட்டு இருப்பாங்க. ஒரு காலத்துல மோனோ வீனஸ் ஸ்டென்ட்னு ஒன்று செஞ்சிருந்தாங்க, அது ரொம்ப டிராமட்டிக்கா ரிசல்ட் கொடுக்கும். பட் அது என்னன்னா ஒரு 2-3 மாசம் கழிச்சு அதுவும் ஃபெயில் ஆயிடும். பட் இப்போ லிம்ஃபெடிமா பொறுத்த வரைக்கும் சூப்பர் மைக்ரோ சர்ஜரி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்திருக்கு. வேற எப்படி செய்வோம் அப்படின்னா காலோட சைஸை முதல்ல ரெடியூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த ரத்த நாளங்கள் லிம்ப் வெசல்ஸ் அதெல்லாம் வந்து ஒரு மைக்ரோஸ்கோப்ல சேர்த்து வச்சு கரெக்ட் பண்ணுவோம். ஸோ இந்த சூப்பர் மைக்ரோ சர்ஜரி அதுல 2-3 கான்செப்ட் இருக்கு. ஒன்று பாத்தீங்கன்னா லிம்பாட்டிகோ வெனுலர் அனஸ்டமோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொரு கான்செப்ட் என்ன வாஸ்குலரைஸ் லிம்ப் வெசல் டிரான்ஸ்ஃபர் இருக்கு அண்ட் ஃப்ரீ லிம்ப் நோட் டிரான்ஸ்ஃபர். இந்த 3 கான்செப்ட் இப்போ புதுசா வந்துட்டு இருக்கு. அண்ட் இதுல எல்லாம் வந்து ரொம்ப என்கரேஜிங்கா ரிசல்ட்ஸ் இருக்கு. ஒரு யானைக்கால் பேஷண்ட்டுக்கு என்ன வேணும்? கடைசியில கால் வந்து ஓரளவுக்கு ஷேப் இருக்கணும். 2வது வந்து திரும்ப திரும்ப கால் இன்ஃபெக்ஷன் வரக்கூடாது. 3வது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த லைஃப் லாங் இந்த கம்ப்ரெஷன் பேண்டேஜ் போடாம இருக்கணும். ஸோ இந்த 3 வந்து சூப்பர் மைக்ரோ சர்ஜரியில டெஃபினட்டா இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்க முடியும். நாங்களும் இப்போ ப்ரிலிமினரியா ஒர்க் ஆரம்பிச்சிருக்கோம். இப்போதைக்கு ரிசல்ட்ஸ் வந்து என்கரேஜிங்கா இருக்கு. ஸோ யானைக்காலுக்கு டெஃபினட்டா ஒரு லைஃப் இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய அளவுக்கு மைக்ரோ சர்ஜரி முன்னேறி இருக்கு. இந்த யானைக்கால் வியாதிக்கு பொதுவாக ஒரு பேஷண்ட் போகக்கூடிய ட்ரீட்மெண்ட் என்னவா இருக்கும்? இப்போ மைக்ரோ சர்ஜரி அதுல இருந்து என்ன வித்தியாசப்படுது, என்ன தீர்வுகளை சீக்கிரமா பலனளிக்கக்கூடியதா இருக்கு டாக்டர்? யானைக்காலை பொறுத்த வரைக்கும் ஒரு காலத்துல என்னன்னா எல்லா சர்ஜனுமே அந்த யானைக்கால் வியாதி பார்க்கறது பயப்படுவாங்க. ஏன்னா தீர்வே நம்ம கொடுக்க முடியாது. பட் இப்போ கான்செப்ட் முன்னாடி என்ன செய்வாங்கன்னா எல்லாத்தையும் அதெல்லாம் இந்த தோல் எல்லாம் கம்ப்ளீட்டா எடுத்து வெறும் ஸ்கின் கிராஃப்ட் மட்டும் போடுவாங்க. அது பேர் வந்து சார்ல்ஸ் ஆபரேஷன் சொல்லுவோம். பட் அது வந்து ஒரு பாக்குறதுக்கு அசிங்கமா இருக்கும், ஒரு அந்த அந்த பினிஷ்ங்கிறது இருக்காது. நாங்க என்ன செய்யறோம் அப்படின்னா we do something called hybrid lymphedema approach. பேசிக்கலி ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல அந்த பெருசா இருக்கிற காலை லைப்போசக்ஷன் அண்ட் கான்டூரிங் வச்சு சைஸ் குறைச்சிடும். தென் பேஷண்ட்ஸ் வந்து ஒரு அளவுக்கு கம்ப்ளைண்டா இருக்காங்க, நம்ம சொன்ன பேச்சு கேட்கறாங்க, இந்த கம்ப்ரெஷன் ஸ்டாக்கிங்ஸ் எல்லாம் 3-4 மாசம் போட்டுக்கிறாங்க, கால் சாஃப்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிறப்போ செகண்ட் ஸ்டேஜ் ப்ரொசீஜர் செய்வோம். இந்த செகண்ட் ஸ்டேஜ் ப்ரொசீஜர்ல நான் சொன்ன 2-3 கான்செப்ட் இருக்கு. ஒன்னு பேரு லிம்பாட்டிகோ வெனுலர் அனஸ்டமோசிஸ். அப்படி என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த லிம்ப் வெசல் இதை வந்து மைக்ரோஸ்கோப்ல காலில் இருக்கிற வெயின்ஸ் இதோட சேர்த்து வச்சு தைப்போம். ஸோ இதுல என்ன ஆகும், இந்த லிம்ப் எல்லாம் இது வழியா ட்ரெயின் ஆகும். இது ஒரு கான்செப்ட். இன்னொரு பேரு ஃப்ரீ லிம்ப் நோட் டிரான்ஸ்ஃபர். அப்படின்னா உடம்புல நார்மலா இருக்கிற நெருக்கட்டி வேற இடத்துல இருந்து எடுத்து காலில் இருக்கிற ரத்த குழாவோட கனெக்ஷன் கொடுக்கும். 3வது கான்செப்ட் பாத்தீங்கன்னா வாஸ்குலரைஸ் லிம்ப் வெசல் டிரான்ஸ்ஃபர். பேசிக்கலி என்னன்னா
இடுப்புல இருந்தோ இல்ல முதுகுல இருந்தோ லிம்பாட்டிக் வெசல்ஸ் நிறைய இருக்கிற ஒரு தோல், ஒரு சதையை எடுத்து கால்ல இருக்கிற ரத்த குழாயோட கனெக்ஷன் கொடுக்குறோம். நான் பர்சனலி ப்ரிஃபர் பண்றது வாஸ்குலரைஸ் லிம்ப் வெசல் டிரான்ஸ்ஃபர். இதுதான் எங்க ஹேண்ட்ஸ்ல கொஞ்சம் நல்ல ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்கு. பட் இதெல்லாம் ப்ரிலிமினரி ஸ்டேஜ் தான். ஏன்னா ஒரு 2 வருஷம் நம்ம இது ஃபாலோ அப் கொடுத்தோம்னா ஒரு யானைக்கால் வியாதிக்கு ஒரு அளவுக்கு தீர்வு இருக்குன்னு சொல்ல முடியும். இப்போதைக்கு நாங்க ஒரு 1 வருஷம் 1.5 வருஷம் ஃபாலோ அப் வரைக்கும் நாங்க வச்சிருக்கோம் இந்த மாதிரி பேஷண்ட். ஓகே டாக்டர், கால்களில் யானைக்கால் வியாதி, இப்போ சுகர் பேஷண்ட்டுக்கு வந்து கால்கள் எப்படி பாதுகாக்கிறது, இதுக்கெல்லாம் வந்து மைக்ரோ சர்ஜரி முறையில் நீங்கள் நிறைய தீர்வுகளை சொன்னீங்க. இன்னொன்று கால்களில் வரக்கூடிய ஒரு பிரச்சனைனா நரம்பு முடிச்சு இருக்கும் நிறைய பேருக்கு. அந்த மாதிரியான நரம்பு முடிச்சுகளுக்கு இதில் என்ன தீர்வு கிடைக்கும் டாக்டர்? என்ன ட்ரீட்மெண்ட் இதில் கொடுப்பீங்க? நீங்க நரம்பு முடிச்சுன்னு சொல்றது வந்து பாத்தீங்கன்னா ஐ திங்க் ப்ராபபிலி வாரிகோஸ் வெயின்ஸ் சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, வாரிகோஸ் வெயின்ஸ். வாரிகோஸ் வெயின்ஸ் நான் பர்சனலி டீல் பண்றது இல்ல. யூசுவலி we have very good vascular team, so அவங்க தான் டீல் பண்றாங்க. ஓகே. அப்போ டெண்டனிட்டிஸ்னு சொல்றோம்ல டாக்டர், இன்ஃப்ளமேஷன் இன் டெண்டன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? இந்த டெண்டன் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு மைக்ரோ சர்ஜரி முறையில் தீர்வுகள் இருக்கா? ஆக்சுவலி அதுக்கு மைக்ரோ சர்ஜரியும் பெருசா ரெலவென்ட் இருக்காது. பட் ஒரு ஹேண்ட் சர்ஜரி, மேபி somebody who's trained in hand surgery டெஃபினட்டா அதை கரெக்ட் பண்ணலாம். ரொம்ப காமனா ஹேண்ட்ல வரும், டீகரன்ஸ்டினா சைனோவைட்டிஸ் வரும், இல்ல கார்பல் டனல் வரும். அதெல்லாம் வந்து உங்களுக்கு டெஃபினட்டா இல்ல கால்களையும் பின்பக்கம் அந்த டெண்டன் ப்ராப்ளம்லாம் இருக்கும் இல்லையா சில பேருக்கு, அதெல்லாம் வரலாம். பட் நாங்க ஸ்பெசிபிக்கா மைக்ரோ சர்ஜிக்கலா கரெக்ட் பண்றது என்னன்னா டயபெட்டிக் நியூரோபதி. யூசுவலி நாங்க இதுல ஒரு ப்ரொசீஜர் நியூரோலைசிஸ் பண்ணுவோம். நியூரோலைசிஸ்னா பேசிக்கலி நரம்பு வீங்கி இருக்கும் ஒரு டயபெட்டிக்னால. ஸோ கால்ல இருக்கிற நரம்பை கொஞ்சம் ஃப்ரீ பண்ணோம் அப்படின்னா இந்த பேஷண்ட்ஸுக்கு அந்த உணர்ச்சி கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும். அட்லீஸ்ட் அடிபடுறது அப்படிங்கிறது தெரியும். இதுதான் ரொம்ப முக்கியம் ஒரு சர்க்கரை வியாதி இருக்கிற பேஷண்ட்டுக்கு. ஸோ அடிபடுறதை தடுத்தாலே நமக்கு பாதி பிரச்சனை தீர்ந்துடும். ஸோ இந்த நியூரோலைசிஸ் ப்ரொசீஜர் நாங்கள் எக்ஸ்பென்சிவா பண்றோம். we have a large series, more than 200-300 பேஷண்ட்டுக்கு மேல எங்களுக்கு இருக்கு சீரீஸ் வித் ரிசல்ட். ஓகே. நரம்புகள் வீங்கிறதுக்கு மட்டும்தான் ட்ரீட்மெண்ட்ஸ் இந்த முறையில் கொடுக்கப்படுதா, இல்லை நரம்புல கட்டி அப்படின்ற ஒரு டேர்ம் இருக்குல்ல டாக்டர், நரம்பு கட்டிகள், இதற்கான தீர்வு கூட இருக்கா? நரம்பு கட்டிகள் அப்படின்னா நீங்க சொல்றது நியூரோமா அப்படின்னு சொல்றோம், இல்ல வந்து நரம்பு டியூமர். ஸோ இப்போ நரம்பு டியூமர்ல என்ன பிரச்சனை அப்படின்னா அந்த கட்டிகள் நிறைய நரம்பு டியூமர் பாத்தீங்கன்னா பினைனா இருக்கு. பினைனா கேன்சர் கட்டி கிடையாது. ஆனா அந்த கட்டிகளை நம்ம தெரியாம எடுத்துட்டோம்னா அந்த நரம்போட ஃபங்க்ஷன் கம்ப்ளீட்டா பாதிச்சிடும். ஸோ அந்த பேஷண்ட்டுக்கு சுத்தமா அந்த நரம்போட என்ன ஆக்ஷன் இருக்கோ இருக்காது. இது நாங்க பண்றோம். ஸோ அந்த நரம்போட கட்டியும் எடுத்துட்டு அதே நேரத்துல அந்த நரம்பையும் நாங்க ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணிடுவோம், திரும்பி உருவாக்கிடுவோம். ஸோ அந்த ரெக்கவரி பாத்தீங்கன்னா ஒரு 7-8 மாசம் to 1 வருஷம் இருக்கும். பட் ரெக்கவரி ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இந்த மாதிரி பெரிஃபரல் நர்வ் ஷீத் டியூமர் அது வந்து நாங்க நிறைய எக்ஸ்டென்சிவ் ஒர்க் பண்ணிருக்கோம் டிபார்ட்மெண்ட். பெரிபரல் நரம்புகள்ல வீக்கம், கட்டிகள் இதெல்லாம் இருந்தா மைக்ரோ சர்ஜரியில என்ன விதமான தீர்வுகள், ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் இருக்கு டாக்டர்? இப்போ பெரிஃபரல் நியூரோபதி அப்படின்னு சொல்லுவோம். காமனா வந்து நாங்க பாக்குறது ஒரு மெயின் கண்டிஷன்ல பாத்தீங்கன்னா சர்க்கரை வியாதினால தான். நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த நரம்பு வீக்கங்கள், அந்த நர்வ் இடிமான்னு சொல்லுவோம். அதுல வந்து நியூரோலைசிஸ் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு. இப்போ நாங்க சர்க்கரை வியாதியில என்ன செய்யறோம்னா பாதங்கள்ல போற நரம்புகளை கொஞ்சம் ஃப்ரீ பண்ணி விடுவோம். அதனால உங்களுக்கு உணர்ச்சி கம்ப்ளீட்டா நார்மல் ஆகாது. பட் என்ன ஆகும் அப்படின்னா அந்த அடிபடுறது தெரியும். ஸோ அந்த சப்ஜெக்டிவ் இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் சென்சேஷன் சொல்லுவோம். அப்படின்னா யாரோ ஒருத்தர் சொல்றாங்க இல்ல ஏதோ அடிபடுதுங்கிறது தெரியும். அண்ட் மெயினா அது தடுத்தாலே நமக்கு பாதி பிரச்சனைகள் தெரியலாம். வேற நரம்பு வீக்கங்கள்ல எங்கெங்க நாங்க மைக்ரோசர்ஜிக்கல் எக்ஸ்பர்டீஸ் ஹெல்ப் ஆகும் அப்படின்னா ஒன்று கார்பல் டனல் சிண்ட்ரோம். கார்பல் டனல் சிண்ட்ரோம் ரொம்ப காமன். கையில சில பேருக்கு பாத்தீங்கன்னா கை வலிச்சுக்கிட்டே இருக்கும். வலிச்சுட்டு பார்த்தோம்னா ஒரு பேனா சரியா பிடிக்க முடியாது. இதுவும் காமன், டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்ல ரொம்ப காமன். ஒரு பேனா பிடிக்க முடியாது, இல்ல வந்து உணர்ச்சி குறைவா இருக்கும் கையில இருக்கிற 3 விரல்ல. இதெல்லாம் வந்து டெஃபினட்டா மைக்ரோ சர்ஜரி ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி என்ட்ராப்மெண்ட் நியூரோபதின்னு சொல்லுவோம். என்ட்ராப்மெண்ட் நியூரோபதினா நரம்பு வேற இடத்துல மாட்டி, அதுக்கு காரணங்கள் நிறைய இருக்கலாம். ஒரு ஆக்சிடென்ட்னால ஒரு அடிபட்டு சில திசுக்கள் வளர்ந்து அதனால மாட்டி உணர்ச்சி குறைவா, ஃபங்க்ஷன் குறைவா இருக்கும். இந்த மாதிரி என்ட்ராப்மெண்ட் நியூரோபதிக்கு மைக்ரோ சர்ஜரி டெஃபினட்டா ஹெல்ப் பண்ணும். டாக்டர், கேன்சர் பேஷண்ட்டுக்கு கூட அந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது நிறைய உடல் உபாதைகள் வரும், மற்ற உடல் சார்ந்த பிரச்சனைகள் வரும், அதில் நரம்புகள் அதிகமாக பாதிக்கப்படும், அதுலேயே அவங்களுக்கு நிறைய பெயின் எல்லாம் இருக்கும், இதெல்லாம் கூட நம்ம கேள்விப்படுறோம். இப்போ ஒரு கேன்சர் பேஷண்ட்டுக்கு நரம்புகளை வந்து ரீகன்ஸ்ட்ரக்ஷன் திருப்பி கட்டமைக்கிறதுல இந்த மைக்ரோ சர்ஜரி நுண்துளை அறுவை சிகிச்சை என்ன விதமான பலன்களை கொடுக்கும் டாக்டர்? இந்த கேள்விக்கு 2 ஆன்சர் இருக்கு. இப்போ ரொம்ப காமனா எந்த கேன்சர் பேஷண்ட்ல நரம்பு ரீகன்ஸ்ட்ரக்ஷன் முக்கியமா நம்ம செய்ய முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சில தடவை சில கேன்சர்ஸ் வந்து நரம்பு சுத்தி வளரும்.
ஸோ அந்த மாதிரி டைம்ல அந்த முக்கியமான நரம்புகள் எடுத்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன ஆயிடும்னா சுத்தமா அந்த கீழே இருக்கிற பாகத்துக்கு ஃபங்க்ஷனே இருக்காது. இது ரொம்ப காமனா நாங்க எங்க பார்க்கறோம்னா இந்த ஃபேஷியல் டியூமர்ஸ் சொல்லுவோம், இந்த பெரோட்டிட் கிளாண்ட் டியூமர்னு சொல்லுவோம், சுரப்பி. இது இந்த வீக்கம் வரைச்சு என்ன ஆகும், அந்த ஃபேஷியல் முகத்துல ஆக்ஷன் கொடுக்குற நரம்பு கம்ப்ளீட்டா வந்து மாட்டிருக்கும் அதுல உள்ள. ஸோ அந்த கேன்சர் கட்டி எடுத்தோம்னா அந்த முகம் வந்து ஒரு சைடு கம்ப்ளீட்டா கோணிச்சு. இதை வந்து நம்ம எப்படி தடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக நாங்க எங்களுக்கு ரொம்ப எக்ஸலன்ட் கேன்சர் சர்ஜன் டீம் இருக்காங்க இங்க காவேரியில. ஸோ நாங்க சேர்ந்து ஒர்க் பண்ணோம். ஸோ அவங்க கேன்சர் கட்டி எடுக்கிற போதே நாங்க நரம்பையும் அதே நேரத்தில் சீரமைச்சிருவோம், ஸோ ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம். ஸோ ஒரு பேஷண்ட்டுக்கு பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள் வந்து அந்த அந்த ஊனம் இருக்கும், பட் அது ஒரு 5-6 மாசத்துல ரெக்கவர் ஆயிடும். அதே மாதிரி நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு நரம்பை சரிப்படுத்துறோம், ஈவன் நரம்பை சேர்த்து வைக்கிறோம் இல்ல நரம்பை உருவாக்குறோம் அப்படின்னாலும் அடுத்த நாள் வந்து நரம்பு ஃபங்க்ஷன் ஆகாது. அந்த நரம்பு வந்து ஒரு நாளுக்கு 1 மில்லிமீட்டர் டார்கெட் சைட் வரைக்கும் வளரும். ஸோ ஒரு ஒரு நரம்பு கட் ஆகி இதாச்சுன்னா ஒரு கண்டிப்பா மாச கணக்குல ரெக்கவரி ஆகும். ஸோ இது ஷார்ட் கட்டோ ஒரு இதுவுமே கிடையாது. ஸோ அதுதான் ரெக்கவர் ஆகும். ரெண்டாவது ஆன்சர், கேன்சர்ல எங்க மைக்ரோ சர்ஜரி ரொம்ப யூஸ்ஃபுல்லா, இன்ஃபேக்ட் கேன்சர் ரிசெக்ஷனே இம்ப்ரூவ் ஆயிருக்கிறது காரணமே மைக்ரோ சர்ஜரி தான். ஏன்னா இப்போ முகத்துல இருக்கிற கட்டிகள் அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல நாங்க படிக்கிற போது சிலதெல்லாம் இனாப்ரபிள் அப்படிம்பாங்க. இனாப்ரபிள்னா வந்து ஆப்ரேஷனே பண்ண முடியாது. ஏன்னா ஒண்ணு முக்கியமான சில ஸ்ட்ரக்சர் சுத்தி இருக்கும், இல்ல வந்து அது நம்ம அந்த கட்டி எடுத்தோம்னா திரும்பி அந்த குழியை நம்ம ஃபில் பண்ண முடியாது. பட் மைக்ரோ சர்ஜரி வந்ததுக்கு அப்புறம் அதெல்லாம் மாறி போச்சு. நாங்க ஒரு 15-20 வருஷம் முன்னாடி படிக்கிற போது எதெல்லாம் இனாப்ரபிளோ இன்னைக்கு நாங்க ரெகுலரா ஆப்ரேட் பண்ணி ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்கோம், நல்ல அவுட்கம்ஸும் இருக்கு. ஸோ மைக்ரோ சர்ஜரி கேன்சர் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ரொம்பவே, இன்ஃபேக்ட் மைக்ரோ சர்ஜரி வளர்ந்ததுக்கு பாதி காரணமே கேன்சர் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் தான். அண்ட் நாங்க எக்ஸ்டென்சிவா அமௌண்ட் ஃபியூ சென்டர்ஸ் திருச்சியில எக்ஸ்க்ளூசிவ் மைக்ரோ சர்ஜிக்கல் ஒர்க் இன் கேன்சர் ரீகன்ஸ்ட்ரக்ஷன். டாக்டர், பொதுவாக கேன்சர் பேஷண்ட்டுக்கு வந்து இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா ட்ரீட்மெண்ட்ல வந்து உடம்பு ரொம்ப தளர்ந்து போகும், அந்த ட்ரீட்மெண்ட்டை தாங்குற சக்தி வந்து உடம்புக்கு இருக்காது, ரொம்ப வீக்காக ஃபீல் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஸோ இப்போ மைக்ரோ சர்ஜரி எந்த இடத்துல அவங்களுக்கு தேவைப்படும், இந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது உடம்பு அதை தாங்கிறதுக்கான சக்தி இருக்குமா, எப்படி அந்த பேஷண்ட்டோட நிலை இருக்கும்? ஆக்சுவலா நிறைய பேர் மைக்ரோ சர்ஜரி ரொம்ப ரிஸ்கி ஆர் வந்து ரொம்ப நுணுக்கமா செய்யணும் இல்ல வந்து ஃபெயிலியர் ரேட்ஸ் அதிகம்னு நினைக்கிறாங்க. பட் எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அது கிடையாது. என்ன பர்சனலி கேட்டீங்கன்னா சில சுச்சுவேஷன்ல வந்து மைக்ரோ சர்ஜரி வந்து வேற அதர் ஆப்ஷன் பண்றதை விட ஈஸி. ப்ரொவைடட் நம்ம டெக்னிக்கலி நம்ம நல்லா சவுண்டா இருந்தோம், குட் போஸ்ட் ஆஃப் கேர் இருக்கு, நல்லா பிளான் பண்ணோம்னா மைக்ரோ சர்ஜிக்கல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன்ங்கிறது வந்து அந்த மாதிரி ஒரு ரிசல்ட் வேற எதுவுமே கொடுக்காது. அப்கோர்ஸ் ஃபெயிலியர்ஸ்ங்கிறது வரலாம், சில எதிர்பாராத விஷயம்னாலும் ஃபெயிலியர்ஸ் வரலாம். இப்போ சில பேஷண்ட்ஸுக்கு பாத்தீங்கன்னா அந்த கேன்சர் பேஷண்ட்டுக்கு நெக்கில் இரேடியேஷன் இது கதிர்வீச்சு கொடுத்துருப்பாங்க, அதனால சில தடவை ரத்த குழாய்கள் பாதிக்கப்படலாம். ஸோ அதனால ஃபெயிலியர்ஸ் வரலாம். இல்ல பேஷண்ட் டயபெட்டிக்கா இருக்கலாம், ரத்த வீக்கங்கள் இருக்கலாம், ரத்த நாளங்கள் வீக்கங்கள் இருக்கலாம், அதனால ஃபெயிலியர் ஆகலாம். ஃபெயிலியர் வராமலாம் கிடையாது. பட் வந்து நம்ம கரெக்டா சூஸ் பண்ணி டெக்னிக்கலி கரெக்டா எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்னா மைக்ரோ சர்ஜரிங்கிறது இட் இஸ் ஆஸ் சேஃப் அண்ட் ஃபாஸ்டர் எனி அதர் ஆப்ஷன். ஸோ எங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ருட்டீன் மைக்ரோ சர்ஜிக்கல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு 3-4 ஹவர்ஸ் நாங்கள் முடிச்சிடும். ஸோ அதனால ஒரு பெரிய ஆடட் ரிஸ்கோ இல்லை ஒரு ப்ரொலாங்டு இது அனஸ்தீசியா டைம் மயக்கம் கொடுக்க வேண்டிய நேரம் ரொம்ப அதிகமாக கொடுக்கணும் அப்படின்னா ஒன்றுமே கிடையாது. சில தடவை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகும், சம்டைம்ஸ் இந்த ப்ராப்ளம்ஸ் இருக்கும், பட் அதெல்லாம் ரொம்ப ரொம்ப அடிக்கடி இது நடக்கிறது கிடையாது. டாக்டர், நீங்கள் பண்ண மைக்ரோ சர்ஜரி ட்ரீட்மெண்ட்டில் ஒரு டஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கும். பேஷண்ட் வந்திருப்பாங்க, நீங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த சர்ஜரி பண்ணி ஒரு ரிசல்ட் கொடுத்துருப்பீங்க. அந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நேயர்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம் டாக்டர். நீங்கள் அப்படி சொல்கிற போது எனக்கு வந்து 3 எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப ஞாபகம் வருது. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ ரீசெண்டாக கூட எல்லா நியூஸ் சேனல்ஸையும் வந்து ஒரு 11 மாச குழந்தைக்கு துண்டான விரல்ல நாங்கள் வந்து சேர்த்து வச்சோம். இது துண்டான விரல சேர்த்து வச்சோங்கிறது பெரிய விஷயம் கிடையாது, ஏன்னா நாங்க ருட்டீனா இது செய்யறோம். பட் என்ன டாக்டர், குறுக்கிட்டதுக்கு மன்னிக்கணும், ஒரு நேர் இணைப்புல இருக்கிறாரு, அவரோட டவுட்டை கிளியர் பண்ணிட்டு உங்களுடைய அனுபவங்களை நம்ம பகிர்ந்துக்கலாம். ரவி சென்னையில இருந்து இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் ரவி, உங்களோட டவுட்ஸ் என்ன கேட்கலாம்? வணக்கம் டாக்டர், என்னோட டவுட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஹார்ட் பேஷண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, ஆமா, அவங்களுக்கு வந்து மைக்ரோ சர்ஜரி என்ன மாதிரி பண்ணுவாங்க, ஹார்ட் வால்வுல ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரியான டவுட்ஸ் தான் என்னோடது. இல்ல இப்போ நீங்க ஹார்ட் ப்ராப்ளம்காக கேக்குறீங்களா இல்ல ஹார்ட் பேஷண்ட்ல மைக்ரோ சர்ஜரி பத்தி கேக்குறீங்களா? பண்ற மைக்ரோ சர்ஜரி பத்தி எனக்கு ஒரு டவுட் டாக்டர். ஏன்னா என்னோட ரிலேட்டிவ் ஒருத்தவங்களுக்கு பண்ண வேண்டியது இருக்குது, சின்ன பசங்க, 15 வயசு பையன். ஸோ அதுக்காக தான் டாக்டர் மைக்ரோ சர்ஜரி பண்ணலாம். நாங்கள் வால்வு இஷ்யூ இருக்கிறதுனால அந்த 4 வால்வுல 2 வால்வு டேமேஜ் இந்த மாதிரிலாம் இஷ்யூஸ் இருக்கு இல்லைங்களா? ஸோ இப்போ உங்க கேள்வி நான் எப்படி சொல்றேன் அப்படின்னா,
மைக்ரோ சர்ஜரி பொறுத்த வரைக்கும் இப்போ நான் ஹார்ட் ப்ராப்ளம் பத்தியே பேசல. பட் நாங்க வந்து இப்போ அயோர்டிக் வால்வ் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண பேஷண்ட் இவங்களுக்கெல்லாம் நாங்க மைக்ரோ சர்ஜரி ருட்டீனா பண்றோம். அந்த மாதிரி பேஷண்ட்ல என்ன ரிஸ்க் இருக்குங்கிறது சொல்றோம். அயோர்டிக் வால்வ் ரீப்ளேஸ்மெண்ட் இந்த மாதிரி பேஷண்ட் எல்லாம் வந்து இந்த ரத்தம் உறையாம இருக்கிறதுக்கு மருந்துகள் கொடுப்பாங்க. ஸோ அதை எக்காரணத்துக்கும் நம்ம நிறுத்த முடியாது. ஸோ ப்ளீடிங் அதிகமா இருக்கும். ஸோ ஒரு நார்மல் மைக்ரோ சர்ஜிக்கல் ப்ரொசீஜரை விட ரிஸ்க் கண்டிப்பா அதிகம். பட் நாங்க இது ருட்டீனா செய்யறோம். ஸோ இப்போ எங்களுக்கு வர்ற பேஷண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பைபாஸ் பண்ண பேஷண்ட்ல பண்ணுவோம், இல்ல வந்து அயோர்டிக் வால்வ் ரீப்ளேஸ்மெண்ட் பேஷண்ட்ஸ்ல பண்ணிருக்கோம். எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா பண்ணிருக்கோம். பட் இதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு டாப் சென்டர் தேவைப்படும், நல்ல கார்டியாலஜிஸ்டோட பேக்கப் தேவைப்படும். ஏன்னா மைக்ரோ சர்ஜரிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாயிண்ட்டுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா ஒரு டெக்னிக்கல் ஜாப் தான். பட் இதை சுத்தி இருக்கிற பிரச்சனைகளை டீல் பண்றதுக்கு உங்களுக்கு நல்ல ஸ்பெஷலிஸ்ட் தேவைப்படும். ஸோ இது ஒரு சாதாரணமான ஒரு சென்டர்ல இது நம்ம செய்ய முடியாது. ஓகே டாக்டர், ஹார்ட் ப்ராப்ளத்துக்கு என்னென்ன பிரச்சனைகளை தீர்வு என்ன அப்படிங்கறத நேயர்கிட்ட இருந்தாரு. நீங்க தொடர்ந்து உங்களுடைய அனுபவங்கள், நீங்க என்ன சர்ஜரி ரொம்ப டஃபா ஃபீல் பண்ணீங்க, ஷேர் பண்ணலாம் டாக்டர். இது ஃபர்ஸ்ட் எனக்கு ஞாபகம் வர்றது வந்து ஒரு 11 மாச குழந்தைக்கு ஒரு துண்டான விரல நாங்க ரீபிளான்ட் பண்ணோம். இதுல என்ன ஸ்கேல் ஆஃப் திங்ஸ் எப்படி நீங்க யோசிக்கணும்னா, விரல் அந்த ரத்த நாளங்களோட சைஸ் வந்து 0.7 மில்லிமீட்டர், தட் இஸ் 1 மில்லிமீட்டர்ல 2/3 தான். ஸோ அது உங்க சைஸ் எப்படி நம்ம இது பண்ணோம்னா ஒரு பால் பாயிண்ட் பேனாவோட நுனி யோசிச்சு பாருங்க. அந்த நுனி அந்த பால் பேரிங்கோட சைஸ் தான் வந்து அந்த ரத்த குழா. அண்ட் அதுல நாங்க சேர்த்து வச்ச தையல் மெட்டீரியல் எல்லாம் பாத்தீங்கன்னா 11-0 சொல்லுவோம். 11-0 பார்த்தோம்னா நம்ம தலைமுடியில ஒரு 1/5 இருக்கும். அண்ட் அது வந்து நமக்கு மைக்ரோஸ்கோப் இல்லாம வெளியில கண்ணுக்கே அவ்வளவு ஈஸியா தெரியாது. இது ஒரு பெரிய சேலஞ்சிங் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் இந்த குழந்தை வந்து இன்ஃபேக்ட் இந்த டெல்டா ரீஜன்ல ஃபர்ஸ்ட் சூப்பர் மைக்ரோ சர்ஜிக்கல் ப்ரொசீஜர். ஸோ இதை நாங்க ஒரு பண்ணி 2-3 மாசம் ஆச்சு. குழந்தையும் நல்லா இருக்கும். இன்னொரு ரொம்ப ஒரு யுனிக் கேஸ் அப்படின்னா 2 கை கட்டாயி ஒருத்தர் வந்தாரு. ஒரு கை கட்டாயி இன்னொரு இதுல கையில வந்து கட்டவரல் கட்டாயி ஒரு ஷாட்ல வந்தாரு. உடம்பு கூட 30-40 வெட்டு காயம். இது பண்ணி ஒரு 5 வருஷம் ஆச்சு. அவர் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்காரு. 3வது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப ரீசெண்டா போனது ஒருத்தர் அவரோட போராம்னா வந்து நம்ம இதுக்கு கைக்கு மேல கம்ப்ளீட்டா துண்டாயி 2 பார்ட்டா அவர் கிடந்தார். ஸோ அவரை வந்து தூக்கிட்டு வந்தாங்க. 6 மணி நேரம் கழிச்சு வந்தார். ஸோ அந்த லெவல் ஆஃப் ரீபிளான்ட் ஏன் கஷ்டம் அப்படின்னா நம்ம டைம் ஆக ஃபெயிலியர் ரேட் அதிகமாகும், பேஷண்ட்டுக்கு ரிஸ்க் அதிகமாகும். அவரும் ரொம்ப நல்லா இருக்காரு, அவரும் ஃபாலோ அப்ல இருக்காரு. இந்த 3 நாங்க டே டு டே இது செஞ்சுதான் இருக்கும். பட் இந்த 3 தான் என் மைண்டுக்கு வந்து எக்ஸ்ட்ராடினரி கேஸ் அப்படிங்கிறது எனக்கு மைண்ட். சூப்பர் டாக்டர். மருத்துவத்துறையின் வளர்ச்சி எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்க முடியுது. தொடர்ந்து ஒரு நேயர் ரங்கநாதன் திருச்சியில இருந்து இணைஞ்சிருக்காங்க. வணக்கம், உங்களோட டவுட்ஸ் என்ன டாக்டர் கிட்ட கேட்கலாம். ஹலோ, இணைப்புல தான் இருக்கீங்க சார், நீங்க கேட்கலாம். கால் 2 காலையும் வெரிகோர்ஸ் வந்துருக்கு சார். வேரிகோஸ் வெயின் நான் டீல் பண்றது இல்ல சார். நீங்க நிகழ்ச்சியை முதல்ல இருந்து தொடக்கத்துல இருந்து பாத்திருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இதே கேள்வியை நானும் முன் வச்சிருந்தேன். டாக்டர் வந்து வெரிகோஸ் வெயின்ஸ்க்கு பண்றது இல்ல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே நேரம் டெண்டன் ப்ராப்ளம் இதற்கான தீர்வுகள்லாம் மைக்ரோ சர்ஜரி முறையில இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. டாக்டர், நீங்க சொன்னீங்க உங்களுடைய 3 டஃப்பான கேஸ் அப்படிங்கும்போது 2 கையும் துண்டா போச்சு, நாங்க வந்து இணைய வச்சோம் அப்படின்னு. இந்த கைகள் துண்டாகிறது, கால்கள் துண்டாகிறது, இதை வந்து மறுபடியும் இணைச்சு மறுபடியும் அதை வந்து பழைய நிலைக்கு கொண்டுட்டு வர்றது அப்படிங்கிறது வந்து பெரிய விஷயம். இந்த இடத்துல ட்ரீட்மெண்ட்டை எப்படி செய்யப்படுகிறது? அவங்க பழைய நிலைக்கு அந்த துண்டான கை காலை இணைச்சதுக்கு அப்புறமா எப்போ செயல்பாட்டுக்கு வரும், ஈஸியா அவங்களுக்கு ஃபிளெக்சிபிளா இருக்கும் டாக்டர்? ஆக்சுவலா இதுக்கு ஆன்சர் வந்து 2 பார்ட்டா இருக்கு. இப்போ நமக்கு ஒரு விரல் அதெல்லாம் வந்து கட்டாச்சு அப்படின்னா ரீபிளான்ட் பண்றது கஷ்டம், ஒட்ட வைக்கிறது கஷ்டம். ஆனா வந்து உங்களுக்கு ஃபங்க்ஷனல் அவுட்கம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நல்லா வரும். வேற நம்ம மேல போக போக தட் இஸ் கையாகட்டும் இல்ல வந்து ஒரு தோள் பட்டையில அந்த லெவல் எல்லாம் போக போக ஃபங்க்ஷனல் அவுட்கம்ங்கிறது போரா இருக்கும். ஏன்னா அந்த இடத்துல வந்து உங்களுக்கு இந்த தசைகள் நிறைய இருக்கு, மசில் மாஸ் நிறைய இருக்கு. ஸோ மசில்ங்கிறது வந்து நமக்கு வந்து ரத்த ஓட்டம் இல்லாம ரொம்ப தாங்காது. ஸோ ஒரு கை அப்படிங்கிறது கட் ஆச்சுன்னா ஆல்மோஸ்ட் நான் நிறைய செஞ்சிருக்கோம். இன்ஃபேக்ட் ஒரு பர்டிகுலர் மாசத்துல பாத்தீங்கன்னா 3 நாள் வந்தது ஒரே நேரத்துல. ஸோ எல்லாமே வந்து நாங்க காப்பாத்திட்டோம். இன்ஃபேக்ட் இதுல ஒரு பேஷண்ட் வந்து பாத்தீங்கன்னா 14 மணி நேரம் கழிச்சு எங்க கிட்ட வந்தாங்க. அவருக்கு வந்து நாங்க ஒட்ட வச்சோம். பட் அவருக்கு என்ன ஆச்சு, அந்த டிலே, அந்த 14 மணி நேரம் டிலே அப்படிங்கிறதுனால கை புடைச்சிருச்சு. பட் ஃபங்க்ஷனலி வந்து ரொம்ப பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கல. பட் மீதி எல்லா பேஷண்ட்டும் பாத்தீங்கன்னா ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்குள்ள வந்த பேஷண்ட் எல்லாம் ஆல்மோஸ்ட் நீங்க அவங்களை பார்த்தா கண்டே பிடிக்க முடியாது, அந்த அளவுக்கு நார்மலா வரும். காமனா என்ன கான்செப்ட்னா ஒட்ட வச்ச கைகள் இல்ல விரல்கள் வந்து நார்மல் ஃபங்க்ஷன் வராது, அதுக்கு எல்லாம் எடுத்துட்டு போய் கை வைக்கலாம் அப்படிங்கறதெல்லாம் வந்து இதெல்லாம் ஒரு ஃபால்ஸ் பிலீஃப்.
கண்டிப்பா எந்த ரீகன்ஸ்ட்ரக்ஷனும் ஒரு ரீபிளான்டேஷன் வந்து ஒட்ட வைக்கிறதுக்கு சமமா எதுவுமே வராது. எந்த டாக்டர் கிரேட் டாக்டர். இப்போ குப்புசாமி அப்படிங்கிற நேயர் திருப்பூர்ல இருந்து இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் குப்புசாமி, உங்களோட டவுட்ஸ் என்ன கேட்கலாம்? டாக்டர்கிட்ட ஒரு சின்ன சந்தேகம் மேடம், கேட்டுக்குதுங்களா? கேளுங்க சார், கேளுங்க. ஹலோ சார், வணக்கங்க சார். நான் திருப்பூர்ல இருந்து பேசுறேங்க சார், குப்புசாமி. வணக்கம் ஐயா, சொல்லுங்க சார். எனக்கு வயசு 68 ஆச்சுங்க சார். தூங்கினா குரட்டை அதிகமா வருது. என்ன சார் வேணுங்க சார்? ஒரு திங்க் குரட்டை அதிகமா வருதுங்க சார். இல்ல, குரட்டைக்கு மைக்ரோ சர்ஜரிக்கு சம்மந்தம் கிடையாது. நீங்க ஒரு இஎன்டி சர்ஜனா பாருங்க. ஓகே. இல்லை, அவர் வந்து நம்ம மைக்ரோ சர்ஜரி பற்றின விளக்கங்களை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு துறை சம்மந்தமான விளக்கங்களை நம்ம வாங்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி மைக்ரோ சர்ஜரி, நுண்துளை அறுவை சிகிச்சைனா என்ன, எந்தெந்த இடங்களில் உடல் பாகங்களை சீரமைக்கிறதுல அது பெட்டர் ட்ரீட்மெண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். டாக்டர், கைகள் துண்டாயை அட்டாச் பண்ணால் மறுபடியும் அது பழைய நிலைமைக்கே வரும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கீங்க. பழைய நிலையில் அந்த கைகளை கொண்டு எல்லா வேலைகளையும் செய்ய முடியுமா? வெயிட்டை தூக்க முடியுமா? அந்த அளவுக்கு அந்த மைக்ரோ சர்ஜரி பெனிஃபிட்டாக இருக்குமா டாக்டர்? கண்டிப்பா. இப்போ ஆனா ஒண்ணு நம்ம புரிஞ்சுக்கணும், இதுல வந்து ரெண்டு விஷயம் தான் இருக்கு. எவ்வளவு நேரம் கழிச்சு கொண்டு வராங்க, எவ்வளவு நேரம் கழிச்சு நம்ம இந்த ஆபரேஷன் செய்யறோம், அண்ட் எந்த லெவல்ல கட் ஆயிருக்குங்கிறது தான் வந்து ஃபங்க்ஷனல் அவுட்கம் வந்து டிட்டர்மின் பண்ணும். எங்களுக்கு சில பேஷண்ட்லாம் பார்த்துருக்கோம், கை துண்டாகி இருக்கும். அவங்க எல்லாம் பார்த்தோம்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா 5வது 6வது வாரம் நாங்க இந்த கம்பிகள் ஃபிக்ஸ் பண்ற கம்பிகள்லாம் எடுத்து விட்டா அவர் அடுத்த நாள் வந்து டிரைவ் பண்ண ஆரம்பிச்சாரு வண்டியை. இத்தனைக்கு வந்து அப்படி இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி டிரைவ் பண்ண ஆரம்பிச்சாரு. ஒரு 6-7 மாசம் கழிச்சு பார்த்தோம்னா எங்களாலே கண்டுபிடிக்க முடியல, ஒரு ரீபிளான்டட் சொல்லி. ஸோ அந்த மாதிரி ரெக்கவர் ஆகாம நிறைய பேர் இருக்காங்க. பட் சாதாரண என்னன்னா, ஒரு கட்டான உறுப்பு ரெக்கவர் ஆச்சுன்னா கண்டிப்பா கொஞ்சம் ஊனம் இருக்கதான் செய்யும். இது வந்து நேச்சுரல். பட் ஒவ்வொரு பேஷண்ட் எப்படி ரெக்கவர் ஆவாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. இப்போ இன்னொரு பையன் எனக்கு வரலாம், 4 விரலும் கட் ஆகி ஜெனரேட்டர் பெல்ட்ல மாட்டி வந்தான். அந்த பையன்லாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து அந்த 4 விரலும் வந்து ஒட்ட வச்ச வரலாம் சொல்ல முடியாது. பட் அதே மாதிரி சில பேஷண்ட்ஸ் இருக்காங்க. ஒரு சில பேஷண்ட் வந்து ஆப்ரேட்டிங் எங்க கிட்ட வந்த நேரம் ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஸோ அதனால அவங்க கையெல்லாம் பாத்தீங்கன்னா பெரிய மூவ்மெண்ட், பெரிய ஃபங்க்ஷன் இருக்காது. பட் ஏதோ கைங்கிறது கை மாதிரி இருக்கும். ஸோ சீக்கிரமா வந்து அதே மாதிரி கீழே எவ்வளவு கீழே நம்ம போறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ ஃபங்க்ஷன் நல்லா இருக்கும். மேலைக்கு மேல நம்ம போறோம், முட்டிக்கு மேல இல்ல ஜஸ்ட் முட்டி கீழே நாங்க போறது ஃபங்க்ஷனல் அவுட்கம் கொஞ்சம் குறவாக. சென்னையில இருந்து ராமதாஸ் அப்படிங்கிற நேயர் இணைஞ்சிருக்கிறாங்க. வணக்கம், உங்களோட டவுட்ஸ் என்ன கேட்கலாம்? சார் வணக்கம் சார். வணக்கம் சார். என்னோட மிஸ்ஸஸுக்கு வந்து வயசு வந்து 49. அவங்களுக்கு வந்து இந்த லிவர்ல வந்துட்டு அந்த கொழுப்பு கட்டி இருக்கு அப்படின்னு மைக்ரோ சர்ஜரியில கரெக்ட் பண்ண முடியுமா சார்? இது மைக்ரோ சர்ஜிக்கலா எங்களோட ஃபீல்ட் எக்ஸ்பர்டீஸ் வராதுங்க. அப்படிங்களா? ஓகே ஓகே. ஆக்சுவலாக டாக்டர், இந்த மாதிரியான டவுட்ஸ் வருது இல்லையா? இப்போ உடம்புல எந்தெந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் மைக்ரோ சர்ஜரியை ஒரு பேஷண்ட் நாடலாம், எதற்கெல்லாம் இதுக்கான தீர்வுகள் இல்லை, எதுக்கெல்லாம் போகணும்னு சொன்னா கூட போதும் இல்லையா? மைக்ரோ சர்ஜரி நான் தான் சொன்ன மாதிரி ரொம்ப காமன் டயபெட்டிக். ஓகே. ரொம்ப இதுதான் நாங்க காமனா நிறைய பார்க்குறோம். அதே மாதிரி ஆக்சிடென்ட் ஆகி ஒரு கை துண்டானாலோ இல்ல தசை நாளங்கள் கட்டானாலோ இல்ல ஒரு எலும்பு துண்டாகி அது மேல திசுக்கள் இல்லாம இருக்கிற போதோ அந்த மாதிரி டைம்ல வந்து மைக்ரோ சர்ஜரி கண்டிப்பா பெனிஃபிட் ஆகும். அண்ட் அதே மாதிரி நர்வ் டியூமர், நம்ம நரம்புகள்ல வர்ற கட்டிகள், அந்த மாதிரி மைக்ரோ சர்ஜரி பெனிஃபிட் ஆகும். சுருக்கமா சொல்ல போனோம்னா, அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்து லிப்டடிமா. இன்னொரு விஷயம் நான் சொல்ல மாட்டேன், வேற மைக்ரோ சர்ஜரி இஸ் யூஸ்ஃபுல் டியூபல் ரீகானலைசேஷன் சொல்றாரு. இப்போ சில தடவை பாத்தீங்கன்னா பெண்களுக்கு 2வது குழந்தை பெற்றதுக்கு அப்புறம் இந்த டியூபை கட் பண்ணிடுவாங்க, ஃபெலோப்பியன் டியூபை கட் பண்ணிடுவாங்க. அதை சில தடவை என்ன ஆகும், இன்னொரு குழந்தை வேணும், இல்ல ஒரு குழந்தை இறந்து போயிருக்கும், இல்ல ரீமேரேஜ் ஆயிருப்பாங்க. ஸோ அந்த டைம் டியூபல் ரீகானலைசேஷனுக்கு வருவாங்க. அதுவும் நாங்க சக்சஸ்ஃபுல்லா நிறைய செய்யறோம். இன்ஃபேக்ட் எனக்கு லாஸ்ட் வீக் கூட ஒரு பேஷண்ட் வந்து கன்சீவ் ஆயிருக்காங்க அப்படின்னு எங்களுக்கு சொன்னாங்க. ஸோ இது another place where microsurgery is very useful, டியூபல் ரீகானலைசேஷன். கட் பண்ண ஃபெலோப்பியன் டியூப்ஸை மைக்ரோ சர்ஜரி மூலியமா ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது மறுபடியும் குழந்தை உருவாகிறதுக்கான சான்சஸ் கூட இருக்கா டாக்டர்? எஸ் டெஃபினெட்லி. அது வந்து எத்தனை சதவிகிதம் சாத்தியம் டாக்டர்? ஆனா அந்த ட்ரீட்மெண்ட் யூசுவலா வந்து இது ரொம்ப இப்போ வந்து பார்த்தோம்னா டியூபை சேர்த்து வைக்கிறதுங்கிறது மட்டும் ஒரு விஷயம் கிடையாது. ஏன்னா அந்த கருமுட்டைங்கிறது ஓவரியிலேருந்து போய் இந்த டியூப் வழியா உள்ள போய் கடைசியில் யூட்ரஸ்குள்ள உள்ள போகும், கர்ப்பப்பைக்குள்ள உள்ள போகும். ஸோ அதனால ஈவன் உங்களுக்கு டியூப் சேர்த்து வச்சாலும் அந்த ஃபெலோப்பியன் டியூப்ல சின்ன சின்ன முடிகள் இருக்கும். ஸோ அதெல்லாம் சரியா உங்களுக்கு இணைந்தாதான் வந்து பேஷண்ட் திரும்பி கன்சீவ் ஆக முடியும். ஸோ இப்போ டியூப்னு எடுத்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ ப்ராப்ளி ஒரு 100 பேஷண்ட் பண்ணோம்னா 100மே பேஷண்டா இருக்கும், திறந்துருக்கும். பட் வந்து பேஷண்ட் கன்சீவ் ஆவாங்களா அப்படிங்கிறது வந்து ஆல்வேஸ் ஒரு அன்பிரடிக்டபிள் இஷ்யூ.
ஸோ ப்ராபப்ளி டெஃபினெட்லி ஒரு 30 to 40% சக்ஸஸ் ரேட் டெஃபினட்டாக பார்க்கும் டியூபல் ரீகனலைசேஷன். ஓகே, ராஜராஜன் நாமக்கல்ல இருந்து இணைஞ்சிருக்கிறாங்க. வணக்கம், உங்களோட டவுட்ஸ் என்ன கேட்கலாம்? ஹலோ சார், வணக்கம் சார். வணக்கம்யா. இது எங்கள் ரிலேஷன் ஒருத்தர் வந்து கொஞ்சம் ஆக்சிடென்ட் ஆகி இடுப்பு முதுகு எலும்பு உடஞ்சி அந்த நரம்பு அமுங்கிட்டுன்னு சொல்கிறாங்க சார். சேலம் காவேரி ஹாஸ்பிட்டலில் தான் கொஞ்சம் வச்சு ஒரு 10-15 நாள் பார்த்தோம். அப்புறம் படுத்தே தான் இருக்காரு, எந்திரிக்க விட முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனுடைய இது வந்து இந்த நுண்ணுயிரியில் ஏதாவது பண்ண முடியுங்களா? இல்லைங்க, நீங்க சொல்றது பார்த்தா அவருக்கு ஒரு ஸ்பைன் ப்ராப்ளம் இருக்கு. ஸ்பைன்ல இல்ல வந்து உங்களுக்கு அந்த ஸ்பைன்னா முதுகு தண்டு வடம் இல்ல நசிங் இருக்கு. அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல நீங்க என்ன பார்க்க கூடாது, பட் ஒரு நல்ல ஒரு நியூரோசர்ஜிக்கல் டீமை பார்க்கணும். ஏதாவது செய்ய முடியுமாங்க அவங்க தான் சொல்லுவோம். இதே வந்து உங்களுக்கு நரம்பு கீழே கட் ஆயிருக்கு, இந்த முதுகு தண்டு வடத்துல கீழே சயட்டிக் நர்வ்னு சொல்லுவோம், இல்ல பாப்புலேட்டிவ் நர்வ்னு சொல்லுவோம், கால் முட்டைக்கு பின்னாடி இருக்கு. அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல நாங்க எங்களோட எக்ஸ்பர்டீஸ் உங்களுக்கு சொல்லுவாங்க. டாக்டர், மற்ற ட்ரீட்மெண்ட்ஸுக்கும் மைக்ரோ சர்ஜரி ட்ரீட்மெண்ட்டுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன? இதுல இருக்கக்கூடிய பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ், பலன்கள்லாம் என்னென்ன டாக்டர்? இப்போ ஹாஸ்பிட்டல்ல ஸ்டே பண்ற டைமா இருக்கட்டும், இன்க்ளூடிங் எல்லாத்தையுமே நீங்க வந்து சொல்லலாம். பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ்ங்கிற ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் பாயிண்ட் வந்து ஸ்பீட் ஆஃப் ரெக்கவரி. ஓகே, இப்போ ஒரு மைக்ரோ சர்ஜிக்கலி நாங்க ஏதாவது பண்ணோம் அப்படின்னா ஒன்ஸ் உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லாம அந்த ப்ரொசீஜர் போச்சு, ஃபெயிலியர் இல்லை, எதுவுமே இல்லைன்னா அந்த ரெக்கவரி ரேட் ஆல்மோஸ்ட் 2 to 3 times ஃபாஸ்டரா இருக்கும். ஏன்னா பேசிக்கா என்னன்னா வேற இடத்துல இருந்து ரத்த ஓட்டத்தோட டிஷ்யூக்களை நாங்க கொண்டு வரோம். ஸோ அப்படிங்கிற போது ஒரு பேஷண்ட் ஒரு 2-3 மாசம் ரெக்கவர் ஆக வேண்டிய பேஷண்ட் வந்து 2 வாரம். இது டிபிக்கலா நாங்க கேன்சர் ரீகன்ஸ்ட்ரக்ஷன்ல பார்ப்போம். இப்போ சில பெடிக்கல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன்லாம் பாத்தீங்கன்னா 1 மாசம் 2 மாசம் ஆகும் பேஷண்ட் ரெக்கவர் ஆகும். வேற ஒரு மைக்ரோ சர்ஜிக்கல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் செஞ்சோம்னா உங்களுக்கு ஒரு 10-12 நாள்ல ஈவன் இந்த முகத்துல இந்த மூக்குல போட்டுருக்கிற டியூப் எல்லாத்தையுமே எடுத்து பேஷண்ட் ஓரலா ட்ரீட் பண்ண ஆரம்பிக்கலாம். கதிர்வீச்செல்லாம் அவர் சீக்கிரமா வைக்கலாம். தட் இஸ் வை வந்து கேன்சர் ரீகன்ஸ்ட்ரக்ஷன்ல மைக்ரோ சர்ஜரி வந்து வெரி பாப்புலர். ரெண்டாவது, அதே மாதிரி உங்களுக்கு மைக்ரோ சர்ஜரியில ஹீலிங் ஆஃப் லோக்கல் டிஷ்யூஸ். ஸோ இப்போ ஒரு எலும்பு வந்து ட்ரையா இருக்கு, அது மேல நம்ம ஒரு ஃப்ரீ ஃபிளாப்னா நம்ம வேற இடத்துல இருந்து ரத்த ஓட்டத்தோட எடுத்து வைக்கிற சதையை வச்சோம்னா அடியில ஒரு 2-3 மாசம் கழிச்சு பாத்தீங்கன்னா அந்த எலும்பே கொஞ்சம் அங்க இருந்து ரத்த ஓட்டம் எடுக்க ஆரம்பிக்கும். ஸோ அதோட ஹீலிங் பெட்டரா இருக்கும். மெயினா வந்து அட்வான்டேஜ் சொல்ல போனோம்னா ஸ்பீட் ஆஃப் ரெக்கவரி அண்ட் வந்து பர்ஃபெக்ட்னஸ் ஆஃப் ரெக்கவரி மைக்ரோ சர்ஜரி மாதிரி வேற எதுலையுமே இருக்காது. கம்ப்ளீட்னஸ் ஆஃப் ரெக்கவரிங்கிறது முழுவதும் நல்லா ஆக முடியும் அப்படிங்கிற மைக்ரோ சர்ஜிக்கல் ப்ரொசீஜர் ஒண்ணுதான் வந்து அந்த மாதிரி ஒரு பெனிஃபிட் கொடுக்கும். பட் அதே மாதிரி சில மைனஸ் டிஃபிகல்ட் பாயிண்ட்ஸும் இருக்கு. ஸோ எல்லாராலையும் செய்ய முடியாது, கொஞ்சம் கஷ்டம், கொஞ்சம் டைம் கன்சியூமிங். அப்கோர்ஸ் நாங்க வந்து ஓரளவுக்கு ரீசனபிள் ஸ்பீட்ல நாங்க செய்வோம். பட் வந்து மோர் டைம் கன்சியூமிங், கொஞ்சம் நிறைய பொறுமை வேணும். சில தடவை அன்பிரடிக்டபிளா இருக்கு, நம்ம எதிர்பாராதது நடக்கும். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் மைக்ரோ சர்ஜரி கொஞ்சம் டிஃபிகல்ட். ரெண்டாவது உங்களுக்கு டைம் கொஞ்சம் இதாகுது அண்ட் ஸ்பெஷல் எக்யூப்மெண்ட் வரும். இப்போ வந்து நமக்கு ஒரு ரத்த நாளம் சேர்த்து வைக்கணும்னா ஆப்ரேட்டிங் மைக்ரோஸ்கோப் தேவைப்படும். அது எல்லா ஹாஸ்பிட்டலையும் இருக்காது. ஸ்பெஷல் எக்யூப்மெண்ட் தேவைப்படும். இதே மாதிரி தையல் மெட்டீரியல் எல்லாம் டிஃப்ரெண்டா தேவை, இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் டிஃப்ரெண்டா தேவைப்படும். அண்ட் அது வந்து ஸ்கில் செட்டும் டோட்டல் டிஃப்ரெண்ட். இப்போ சிம்பிளா சொல்ல போனோம்னா இப்போ வாட்சை நம்ம ரிப்பேர் பண்றோம்னா அதே எவ்வளோ ஒரு ஃபைன் ஒர்க், அதோட ஒரு 100 மடங்கு ஃபைன் ஒர்க்குங்கிறது மைக்ரோ சர்ஜரி. இப்போ ஒரு மூச்சு விட்டோம்னா அந்த தையல் பிரிஞ்சு அந்த மாதிரி அவ்வளோ நாங்கள் ஆப்ரேட் பண்றது. ஸோ அந்த அளவுக்கு ஹை பொசிஷன்லாம் நாங்கள் செய்வோம். ஸோ மைக்ரோ சர்ஜரி சில டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு, அட்வான்டேஜஸ்ங்கிறது பல. டாக்டர், எல்லா மருத்துவமனைகள்லயும் வந்து இந்த மைக்ரோ சர்ஜரி நுண் அறுவை சிகிச்சை செய்யப்படுதா? ஒரு பேஷண்ட் வந்து தனக்கு தேவைப்படணும் அப்படின்னா எங்கனாலும் ஈஸியா மருத்துவரை அணுகக்கூடிய சூழல் இருக்கா? எல்லா மருத்துவமனைகளையும் எல்லா பிளாஸ்டிக் சர்ஜன்ஸும் மைக்ரோ சர்ஜரி ஆஃபர் பண்றது கிடையாது. பேசிக் மைக்ரோ சர்ஜிக்கல் ஒர்க் ஓரளவுக்கு ஆஃபர் பண்ணுவாங்க. பட் உங்களுக்கு ஹை லெவல் மைக்ரோ சர்ஜிக்கல் ஒர்க் ஒரு ஃபியூ சென்டர்ஸ் வேர் நிறைய வால்யூம் செய்யற சென்டருக்கு தான் போகணும். அப்பதான் ரிசல்ட் நல்லா இருக்கும். ஸோ இப்போ அதான் நான் சொன்னேன் இல்லையா, உங்களுக்கு வந்து மைக்ரோ சர்ஜரிங்கிறது கொஞ்சம் இன்ஸ்ட்ருமெண்ட் அண்ட் ஆப்டிக்ஸ் இன்டென்சிவ் ஸ்பெஷாலிட்டி. ஏன்னா நமக்கு மைக்ரோஸ்கோப் நல்லா இருந்தா இல்ல நாங்க யூஸ் பண்ற சர்ஜிக்கல் லூப் அதெல்லாம் நல்லா இருந்தா தான் நல்ல ரிசல்ட் கொடுக்க முடியும். அதே மாதிரி நம்ம இப்போ நாங்க மட்டும் கிடையாது, இது டீம் ஒர்க். இப்போ இந்த தசை நாளங்கள் ஒட்ட வைக்கிறது, கட்டான உறுப்புகள்ல நாங்க ஒட்ட வைக்கிறோம்னா நாங்க மட்டும் கிடையாது, ஒரு மயக்க டாக்டர், அனஸ்தட்டிஸ்ட் எல்லாம் எக்ஸலண்ட் அனஸ்தட்டிஸ்ட். ஸோ அவங்க இல்லாம நம்ம செய்யவே முடியாது. அண்ட் ஆப்ரேட்டிங் தியேட்டர் ஸ்டாஃப் அண்ட் அவங்க அசிஸ்ட் பண்ற ஸ்டாஃப் அவங்க எல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் எங்க ஸ்டாஃப் எல்லாம் ரொம்ப ரொம்ப வெல் ட்ரெயின். ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்தால் தான் ரிசல்ட் வந்து ஓவராலா நல்லா இருக்கும். திஸ் இஸ் நாட் அ ஒன் மேன் ஷோ. ஸோ அந்த எல்லா ஃபெசிலிட்டியும் எல்லா ஹாஸ்பிட்டல் இருக்குமாங்கிறது கண்டிப்பா இருக்காது. டாக்டர், நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்திருக்கோம். நியூஸ் 7 தமிழ் நேயர்களுக்கு உங்களுடைய கப்பல் ஆஃப் வேர்ட்ஸ் அப்படின்னா என்னவா இருக்கும் டாக்டர்?
மைக்ரோ சர்ஜரி அப்படிங்கிறது எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, திருச்சியை பொறுத்த வரைக்கும் எல்லாம் வந்து ஒரு பெரிய சிட்டி, ஒரு கோயம்புத்தூரோ இல்ல ஒரு சென்னைக்கோ பெங்களூருக்கோ போனோம் அப்படி கிடையவே கிடையாது. இன்ஃபேக்ட் நிறைய பேருக்கு தெரியாது. எங்களுக்கு வந்து இருக்கிற வால்யூம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் மைக்ரோ சர்ஜிக்கல் வால்யூம் இன் பார்ட் ஆஃப் த கண்ட்ரி. ஸோ நிறைய ஒரு சக்கர வியாதினால மோசமா இருக்கிற கால்களோ இல்ல வந்து துண்டான உறுப்புகளோ இல்ல கட்டான இப்போ அடிப்பட்ட கைகளோ இதெல்லாம் நாங்க டே டு டே செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ டெஃபினெட்லி முன்னறுவை சிகிச்சை அப்படிங்கிறது வந்து ஒரு கனவு கிடையாது, அது இன்றைய நிஜம். அண்ட் ஒரு நல்ல சென்டருக்கு போனீங்கன்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இவ்வளவுதான் நம்ம சொல்றோம். ஓகே டாக்டர், மக்களுக்கு அதிகம் பரிச்சயம் இல்லாத ஒரு டேர்மா தான் மைக்ரோ சர்ஜரி, நுண் அறுவை சிகிச்சை இருக்கு. இன்னைக்கே நிகழ்ச்சியில இணைஞ்சு அதன் சார்ந்த பல்வேறு விளக்கங்களையும் சந்தேகங்களையும் தீர்த்திருக்கீங்க. நன்றி டாக்டர். நன்றி. தேங்க்யூ. காவேரி மருத்துவமனை வழங்கும் டாக்டரிடம் கேளுங்கள் நிகழ்ச்சி இன்று இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் சந்திப்போம். நன்றி. நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சியை டாக் டிவி, SCB, TCCL, VK டிஜிட்டல், ஆதார், ஜாக் டிவி, அக்ஷயா டிஜிட்டல் ஆகிய கேபிள் கனெக்ஷன்களிலும், ஏர்டெல், டாடா ஸ்கை, சன் டைரக்ட் ஆகிய DTHகள் உட்பட அனைத்து முன்னணி கேபிள் கனெக்ஷன்களிலும் காணலாம்.